மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். ERP வழியாக எவ்வாறு வினாத்தாள் மற்றும் விடைத்தாள்களை பதிவிறக்கம் மற்றும் பதிவேற்றம், அதாவது அப்லோட் மற்றும் டவுன்லோட் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இந்த காணொளி காட்சி வழியாக மாணவியர் அனைவரும் பார்க்க இருக்கிறீர்கள். முதலாவதாக erp.holycrossngl.edu.in என்கின்ற போர்ட்டல் வழியாக உள்ளே நுழைய வேண்டும். அடுத்ததாக மாணவருக்குரிய யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு பயன்படுத்தி சைன் இன் செய்ய வேண்டும். ஏற்கனவே கல்லூரியிலிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்ட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தியே சைன் இன் செய்ய வேண்டும். சைன் இன் செய்த பிறகு வலதுபுறத்திலுள்ள டேஷ்போர்ட், ஃபீட்பேக், எக்ஸாமினேஷன் ஆகிய மெனுக்கள் வலது பக்கவாட்டில் தோன்றும். அதில் எக்ஸாமினேஷன் என்ற மெனுவை தேர்வு செய்து கிளிக் செய்ய வேண்டும். அதில் ஆன்லைன் எக்ஸாம் என்ற மெனுவை கிளிக் செய்து உள் நுழைய வேண்டும். அதில் எக்ஸ்டர்னல் எக்ஸாம் என்ற பேஜ் தோன்றும். அதில் டவுன்லோட் பேஜ் மற்றும் அப்லோட் பேஜ் என்ற இரண்டு பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். டவுன்லோட் பேஜை கிளிக் செய்தால் நீங்கள் ரெஜிஸ்டர் செய்துள்ள கோர்ஸ் லிஸ்ட் தோன்றும். அதில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் பட்டனை கிளிக் செய்தால் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆகும். மெயின் பேப்பர் என்ற காலத்தில் இருக்கும் கெட் PDF என்கிற பட்டனை அழுத்தினால் எக்ஸாம் பேப்பரின் மெயின் சீட் ஓப்பன் ஆகி பிரிண்ட் எடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கும். அடுத்ததாக அடிஷ்னல் சீட் என்ற காலத்தை கிளிக் செய்தால் அடிஷ்னல் சீட் ஓப்பன் ஆகி பிரிண்ட் எடுப்பதற்கு தயாராக இருக்கும். அப்லோட் ஃபைல் பார்ட்டிஷனில் கரண்ட் டேட்டில் உள்ள தேர்வுக்கான விடைத்தாளை மட்டுமே அப்லோட் செய்ய வேண்டும். மாறாக இதற்கு முன்னதாக உள்ள தேதியில் நடைபெற்ற தேர்வுகளுக்கான விடைத்தாள்களை அப்லோட் செய்யக்கூடாது. குறிப்பாக மாணவியர்கள் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருந்தால் மட்டுமே அப்லோட் மற்றும் டவுன்லோட் செய்வதற்கான வசதி இருக்கும். எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யாத மாணவர்களால் அப்லோட் மற்றும் டவுன்லோட் செய்ய இயலாது. அடுத்ததாக ஆட் ஃபைல் கிளிக் செய்து 4 MBக்கும் குறைவான ஃபைல் சைஸுக்கு நீங்கள் எழுதுகின்ற விடைத்தாளை ஸ்கேன் செய்து சுருக்கி வைத்த பின்னர் அப்லோட் செய்ய வேண்டும். விடைத்தாளை 4 MBக்கும் குறைவான ஃபைல் சைஸ்க்கு மாற்றுவதற்கான வழிமுறைகள் கேன் ஸ்கேனர் என்கின்ற ஆப் வழியாகவோ அல்லது ஸ்மால் PDF அல்லது ஐ லவ் PDF என்கின்ற இணையதளங்களின் வழியாகவோ விடைத்தாள்களை 4 MBக்கும் குறைவான ஃபைல் சைஸுக்கு சுருக்கி மாற்றலாம்.
நீங்கள் எழுதிய விடைத்தாள்களை மேற்கண்ட முறையில் மாற்றிய பிறகு, அப்லோட் செய்த பிறகு, சப்மிட் செய்தபின் அப்லோட் சக்சஸ்ஃபுல்லி என்கின்ற குறுஞ்செய்தி வரும். இதற்கு பிறகு அப்லோட் ஃபைலுக்கு அருகில் இருக்கும் வியூ பட்டன் காட்டும் ஆட் ஃபைல் என்கிற பட்டன், இதற்கு பின் அப்டேட் என்கிற பட்டனாக மாறும். இவ்வாறாக மாணவியர் ERP வழியாக வினாத்தாள் மற்றும் விடைத்தாள்களை பதிவிறக்கம் மற்றும் பதிவேற்றம், டவுன்லோட் மற்றும் அப்லோட் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இந்த காணொளி காட்சி உங்களுக்கு விளக்குகிறது. இதை பயன்படுத்தி மாணவியர் தேர்வு எழுதிய பின் தங்களுடைய வினாத்தாள்களை, விடைத்தாள்களை பதிவேற்றம் மற்றும் பதிவிறக்கம் செய்யலாம். நன்றி, வணக்கம்.